இயேசு கிறிஸ்துவை தெய்வமாக கொண்டிருக்கிறவர்களே, நீங்கள் ஜெபிப்பதும், ஆலயம் செல்வதும், பைபிள் வாசிப்பதும், தியானிப்பதும், அநேக விசேஷித்த கூட்டங்களுக்கு செல்வதும், இவைகள் எல்லாவற்றையும் நீங்கள் கர்த்தருக்காக செய்யவில்லை, உங்களுக்காகத்தான் செய்கிறீர்கள். நீங்கள் கர்த்தருக்காக செய்கிறேன் என்று நீங்கள் நினைக்காதிருங்கள். முதலாவது நீங்கள் உங்களுக்காகத்தான் செய்கிறீர்கள். எதற்காக ஜெபிக்கிறீர்கள்? எதற்காக வேதம் வாசிக்கிறீர்கள், தியானிக்கிறீர்கள்? உங்கள் வாழ்க்கையை மாற்றுவதற்காக. தேவன் உங்கள் வாழ்க்கையில் செய்தவைகள் எல்லாவற்றையும், சொல்லியவைகள் எல்லாவற்றையும், செய்து முடித்தவைகள் எல்லாவற்றையும் உங்கள் வாழ்க்கையிலே கொண்டு வருவதற்காகத்தான் இவைகள் எல்லாவற்றையும் செய்கிறீர்கள். உங்களுக்காகத்தான் செய்கிறீர்கள். நீங்கள் கர்த்தருக்காக செய்யவில்லை, உங்களுக்காகத்தான் செய்கிறீர்கள். இதை நீங்கள் முதலாவது நீங்கள் புரிந்து கொண்டீர்கள் என்றால், நீங்களும் உங்களை சுற்றி இருக்கிறவர்களும் ஆசீர்வாதமாக இருப்பார்கள். கர்த்தர் உங்களிடத்தில் தன்னை தேடுகிறவன் எப்படி இருப்பான் என்பதை உங்கள் மூலமாக வெளிப்படுத்துவார். அதை பார்த்து அநேகர் கர்த்தரிடத்திலே கடந்து வருவார்கள். அவர்கள் கடந்து வந்து தங்கள் வாழ்க்கையை மாற்றிக்கொள்வார்கள். தங்கள் வாழ்க்கையை மாற்றும்படி தேவனிடத்தில் தங்களை ஒப்புவிக்கிறார்கள். நீங்கள் கர்த்தரை நோக்கி, கர்த்தரை தேடி வருகிற பொழுது நீங்கள் அதைத்தான் செய்கிறீர்கள். உங்கள் வாழ்க்கையை கர்த்தர் மாற்றும்படியாக அவரிடத்திலே உங்களை ஒப்புக் கொடுக்கிறீர்கள். அதனால்தான் நீங்கள் அவரை தேடி வருகிறீர்கள். அதனால் எப்பொழுதும் உங்களுக்காகத்தான் நீங்கள் அவரை தேடுங்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இதற்கு அடுத்த கட்டமாக நீங்கள் உங்களை அவர் உயர்த்துகிற பொழுது, நீங்கள் உங்களுக்காக இல்லாமல் பிறருக்காக கர்த்தருடைய சமூகத்திலே அமர்ந்திருப்பீர்கள். அவர் உங்களுக்கு வெளிப்படுத்துகிற பொழுது, காரியங்களை வெளிப்படுத்துகிற பொழுது, உங்களுக்காக அல்ல, நீங்கள் பிறருக்காக அந்த வெளிப்பாடுகளை பெற்றுக்கொள்வீர்கள். அதை நீங்கள் அநேகரிடத்திலே பேசுவீர்கள். அநேகருடைய வாழ்க்கையை மாற்றும்படி தேவன் உங்களை செய்வாராக. ஆமேன்.